ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போது கிங் லியர் வந்து ஆக்ட் 2லேருந்து பார்ப்போம். கிங் லியர் க்ளௌசெஸ்டர் கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா? லியருக்கு இவங்கக்கிட்ட யார்கிட்ட கென்ட்டுக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதே சமயம் கானரல் வந்து ஸ்டுவர்டானா ஆஸ்வால் கிட்ட கொடுத்து ரீகன் கிட்ட கொடுக்க சொல்லி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆக்ட் 1 முடிஞ்சிருக்கு. இப்போ ஆக்ட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளௌசெஸ்டரோட கேஸ்டலில் எட்கர் இஸ் வார்ன்ட் பை எட்மண்ட் தட் தேர் ஃபாதர்ஸ் க்ளௌசெஸ்டர் இஸ் கம்மிங். இப்போது க்ளௌசெஸ்டரோட கேஸ்டலில் வந்து எட்மண்ட் என்ன ட்ரிக் பண்ணி என்ன செய்கிறான், எட்கரை வந்து டேடி அப்பா வராங்க, க்ளௌசெஸ்டர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறான். ஆனால் எட்கர் எந்த தப்புமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எட்மண்ட் கன்வின்சஸ் எட்கர் டு ட்ரா ஹிஸ் ஸ்வார்ட் அண்ட் ஃப்ளீ. உங்கள் வால் எடுத்துகிட்டு நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறான். அந்த இல்லெஜிட்டிமேட் சன்னான எட்மண்ட் வந்து எட்கரை வந்து ஓட சொல்கிறான். ஆஃப்டர் எட்கர் லீவ்ஸ், அவன் பேச்சு கேட்டுட்டு எட்கரும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். எட்மண்ட் வூன்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் கால்ஸ் ஃபார் க்ளௌசெஸ்டர். எட்மண்ட் வந்து என்ன செய்கிறான் அந்த இடத்துல அப்படின்னா, அவனையே அவன் காயப்படுத்திக்கிட்டு வூன்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் கால்ஸ் ஃபார் க்ளௌசெஸ்டரோட ஹெல்ப்பை வந்து கேட்குறான். நெக்ஸ்ட் பாருங்கள். எட்மண்ட் தென் டெல்ஸ் க்ளௌசெஸ்டர் தட் எட்கர் wounded him after he would not join Edgar in taking their father's power. இப்போது இப்போ பிளேட்டை மாற்றி போடுறான் அப்படின்னா, க்ளௌசெஸ்டர் கிட்ட எட்கர் வந்து எட்மண்டையும் கூப்பிட்டதாகவும், எதுக்காகனா அந்த ஃபாதருக்கு எதிராக நம்ம பிளான் பண்ணி ஃபாதரோட த்ரோனை எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னதாகவும், நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால என்னை அவன் காயப்படுத்திட்டு போனதாகவும் க்ளௌசெஸ்டர் கிட்ட பொய்யா சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். க்ளௌசெஸ்டர் குயிக்லி சென்ட் சர்வன்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் எட்கர். குயிக்காக க்ளௌசெஸ்டர் என்ன பண்ணுறாரு, எட்கர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்வால் அண்ட் ரீகன் என்டர். இந்த சமயத்தில் தான் கார்ன்வாலும் கார்ன்வாலுங்கிறது யார், ரீகனோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் தட் தே ஹாவ் கம் டு க்ளௌசெஸ்டர் கேஸ்டல் பிகாஸ் ஷி ரிசீவ்ட் அ லெட்டர் ஃப்ரம் கானரல் அபவுட் லியர்ஸ் பிஹேவியர். அப்போ வந்து 2 பேரும் சொல்கிறாங்க, நான் எதுக்காக அவங்க அரண்மனைக்கு வந்தேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணோம் கானரல்கிட்டேருந்து லியரோட பிஹேவியரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஸ்வல் அண்ட் கென்ட்டும் ஆஸ்வல்டும் மீட் அவுட் சைட் க்ளௌசெஸ்டர் கேஸ்டல். இவங்க 2 பேரும் லெட்டர்ஸை கொடுத்துட்டு திரும்பி வந்தாங்க இல்லையா, யார், ஆஸ்வால்டும் கென்ட்டும். அவங்க வந்து க்ளௌசெஸ்டரோட கேஸ்டலுக்கு வெளியில் மீட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் வந்து லியர் அனுப்பின ஆள், கென்ட் வந்து யார் அனுப்பினாள், லியர் அனுப்பினாள். ஆஸ்வல்ட் வந்து கானரல் அனுப்பின ஸ்டுவர்ட். கென்ட் இமீடியட்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஆஸ்வால்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு அண்ட் அக்யூசஸ் ஹிம் ஆஃப் டேக்கிங் சைட்ஸ் வித் லியர்ஸ் ஈவில் டாட்டர் கானரல். இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ வந்து இந்த மாதிரி செய்யலாமா, ஈவில் டாட்டரான கானரல் சைடில் நீ இந்த மாதிரி சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கென்ட் வந்து அக்யூஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்வால்டை. கென்ட் ட்ராஸஸ் வால். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, கென்ட் வந்து அவருடைய வால் எடுக்கிறாரு. பட் ஆஸ்வால்ட் சிம்ப்ளி ஸ்க்ரீம்ஸ். அவன் அலறிட்டு என்ன செய்கிறான், அந்த ட்ராஸ் த அட்டென்ஷன் ஆஃப் கார்ன்வால், ரீகன். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற கார்ன்வால், ரீகன், எட்மண்ட், க்ளௌசெஸ்டர் இவங்க 4 பேர் காதுலையும் விழுந்துருது ஃப்ரெண்ட்ஸ் இவன் கத்துறது. who come to find out what has occurred. எல்லாரும் ஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆஸ்வால்ட் claims that Kent has had no reason to strike him or to draw a sword on him at க்ளௌசெஸ்டர் கேஸ்டல். அப்போ சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க டிஸ்கைஸில் இருக்கார் இல்லையா சர்வெண்ட்டாக, உனக்கு எந்த ரீசனும் உரிமையும் கிடையாது ஆஸ்வால்ட் மேலே நீ வாள் ஓங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் இன்சல்ட்ஸ் ரீகன். அந்த சமயத்தில் கென்ட் என்ன செய்கிறாருன்னா, ரீகனை இன்சல்ட் பண்ணுறாரு, ரீகனையும் கார்ன்வாலையும். அண்ட் இமீடியட்லி கால் ஃபார் த ஸ்டாக்ஸ். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்களில் வந்து கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தே டிசைட் டு கீப் ஹிம் இன் த ஸ்டாக்ஸ் ஃபார் அ ஹோல் டே ஈவன் ஆஃப்டர் க்ளௌசெஸ்டர் ப்ரொட்டெஸ்ட். அந்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து வச்சுருக்கலாம், ஹோல் டே வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி. யாரை வச்சுருக்க போகிறாங்க, கென்ட்டை வந்து வைக்க போகிறாங்க. கென்ட்டுங்கிறது டிஸ்கைஸில் சர்வெண்ட் மாதிரி டிஸ்கைஸில் இருக்கிற கிங் லியரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் டே வச்சுருக்கிறதா இருக்காங்க. ஆஃப்டர் தே லீவ் ஹிம், கென்ட் பாண்டர்ஸ் அ லெட்டர் ஃப்ரம் கார்டீலியா. ஈவன் கிங் லியர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அந்த ஸ்டாக்லேயே அவரை வந்து ஹோல் டே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரீகனும் கார்ன்வாலும்.
அதுக்கப்புறம் அவரை விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கென்ட்டுக்கு வந்து கார்டீலியா கிட்டேருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெட்டரில் கார்டீலியா என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கென்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டிஸ்கைஸ் ஆகி கிங் லியருக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படியோ தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் அவங்க அதனால் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. இந்த வுட்ஸ் காடில் என்ன ஆகுதுன்னா, எட்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தட் ஹி ஹஸ் நேரோலி எஸ்கேப்டு பீங் ஹண்டட் பை ஹைடிங் இன் அ ஹாலோ ட்ரீ. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து எட்கர் வந்து எங்கே ஓடி போகிறாரு அப்படின்னா, காடுக்கு ஓடி போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மயிரிழையில் தப்பிச்சிடுறாரு. ஹைடிங் ஒரு ஹாலோ ட்ரீ, ஒரு மரத்தில் ஒரு கூடு போல் இருக்கிற உள்ளே ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மரத்தில் வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹி டிசைட்ஸ் தட் ஹி வில் ஹேவ் டு டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் டு என்ஷூர் ஹிஸ் ஃபர்தர் ப்ரொடெக்ஷன். உடனே அவர் முடிவு எடுக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம தப்பிக்க முடியாது. யார்கிட்டேருந்து? க்ளோசெஸ்டர், ஹிஸ் ஓன் ஃபாதர். ஸோ ஹி டிசைடட் டு டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப். நம்மளும் மாறு வேஷம் போட்டுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டு த ஆடியன்ஸ். இப்போ யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா, ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா தட் ஹி வில் கோயிங் டு டிஸ்கைஸ் அஸ் நான் ஒரு பெக்கராக, ஒரு பிச்சைக்காரன் போல் நான் என்ன செஞ்சுப்பேன், டிஸ்கைஸ் பண்ணிப்பேன். அண்ட் கால் ஹிம்செல்ஃப், என்னை வந்து என்னென்னு கூப்பிடுவானா, நான் புவர் டாம் அப்படின்னு சொல்லுவேன்னு எட்கர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டினிங் ஏரியா மேபி. ஹீ ஸ்ட்ரைப்ஸ் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் கவர்ஸ் ஹிம்செல்ஃப் வித் டர்ட். அவர் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அவர் ஒரே அழுக்கு மாதிரி அவரை காமிச்சிக்கிறாரு. நாட்டிங் ஹிஸ் ஹேர் அண்ட் வூண்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டிஸ்கைஸ். அந்த ஹேர் எல்லாம் லூஸ் ஹேரை விடாமல் முடிச்சு போட்டுட்டு அவரே காயப்படுத்திக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹி நோ லாங்கர் லுக்ஸ் லைக் ஹிம்செல்ஃப். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவரை பார்த்தா அவர் மாதிரியே இல்லை. யாரை பார்த்தா? எட்கரை பார்த்தா எட்கர் மாதிரி இல்லை, பட் எட்கரை பார்க்குறதுக்கு ஒரு புவர் டாம் போல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். லியர் இந்த சமயத்தில் தான் யாரை பார்க்குறாங்கன்னா, கென்ட்டை வந்து க்ளோசெஸ்டர் கேஸ்டலில் ஒரு ஸ்டாக்கில் பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் டெல்ஸ் லியர் தட் it was Lear's daughter Regan and her husband who gave him this terrible punishment. யார் உனக்கு இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கிங் லியர் கேட்கும்போது, கென்ட் வந்து உங்களுடைய செகண்ட் டாட்டரும் அவரோட ஹஸ்பண்டும் தான் எனக்கு இந்த மாதிரி டெரிபிளான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லியர் பிகின்ஸ் டு ஃபீல் இல் அண்ட் கோஸ் டு சர்ச் ஃபார் ரீகன். லியருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத போகுது மனதளவில். சரி, ஓகே, நம்ம போய் ரீகன் செகண்ட் டாட்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. Upon returning, Lear is outraged that Regan and Cornwall will not speak with them. திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேருமே பேசலை ஃப்ரெண்ட்ஸ். ரீகன் அண்ட் கார்ன்வால் ஃபைனலி ஷோ அப். அவங்க யாருங்கிறத லாஸ்ட்டில் காட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் கிங் லியர் கிட்ட. தே ட்ரை டு ஆக்ட் கேஷுவலி அரவுண்ட் லியர் அண்ட் செட் கென்ட் ஃப்ரீ. ஆனால் அவங்க கேஷுவலாக ஆக்ட் பண்ணிவிட்டு கென்ட்டை நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லியர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஹாரிபிள் ஹிஸ் விசிட் வித் கானரல் வாஸ் அண்ட் ரீகன் சிம்ப்ளி டெல்ஸ் him that he is old and should trust any advice his daughters offer him. இந்த இடத்துல கானரல் வந்தபோது பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா ரீகனை பார்த்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, கானரல் அந்த சமயத்தில் வராங்க. லியருக்கு வந்து ஷாக் ஆகிடுது. ரீகனும் இவங்களும் கூட்டு சேர்ந்துருக்காங்க, கூட்டு களவாணி போல் இருக்குது அப்படின்னா. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. யார் வந்து கென்ட்டை வந்து ஸ்டாக்ஸில் போட்டது அப்படின்னு கேட்கும்போது, கார்ன்வால் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரீகன் ப்ளீட்ஸ் வித் லியர் டு ரிட்டர்ன் டு கானரல்ஸ் அகைன். இந்த இடத்துல ரீகன் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் கானரலோட வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாட்டர் வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டட் ஹி லீவ்ஸ் அ கேஸ்டில் வித் கென்ட் அண்ட் இஸ் ஃபுல் ஸ்ட்ராம் இஸ் ஹர்ட் அப்ரோச்சிங். ஆனால் அவர் யார் வீட்டுக்கும் போக மனசு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அவருடைய நண்பரான கென்ட்டையும் அந்த ஃபூலையும் அழைச்சிக்கிட்டு அந்த கேஸ்டலில் விட்டு வெளியேறிடுறாரு இவங்க பிளான் பண்ண மாதிரியே. அப்போது அந்த சமயத்தில் தான் ஒரு ஸ்ட்ராம், பெரிய ஒரு புயல் வந்து நெருங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆக்ட் 2 முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.